Disclaimer: This is a fictional animated story created for entertainment purposes only. This content is intended for a general audience and is not made for children. Suitable for 16 plus audiences. Thank you. வந்திருக்கான். இவனுக்கெல்லாம் என்னத்துக்கு டூரு? பிள்ளைகளு குட்டியெல்லாம் அள்ளி பறக்கிட்டு வந்திருக்கான். ஆரம்பிச்சுட்டாளா? எங்க அம்மைக்கு முன்னாடி இருந்து ஒன்னொன்னா உளத்திட்டு கிடப்பா. இனி எங்க அம்மைக்கு கோவரும் ட்ரெயின் ரெண்டா பொழக்கும். பத்திராளி மேல வந்து உட்காருட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே, உட்காந்துக்கிடுதேன். எம்மா எம்மா, நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டாமா இருக்க. மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உங்க அப்பங்கார செய்ய வேலையை பத்தி அவ்வளவு அதிக குடும்பத்துக்கு மட்டும் கீழ்ச்சிட்டு நான் எப்படி மனசு மேலே யாரு தூங்கிக்கிட்டு கிடப்பேன்? இல்ல உங்க ஆட்சிக்காரி எப்படி மேலே யாருவா? போய துறக்க முடியாம உட்கார்ந்துருக்கேன். சும்மா இரிமா, சவுண்டு கேட்டுறாம பேசாம இரு. என்ன நடக்குன்னு பாப்பா, சும்மா இரு. இல்லைன்னா எப்படி இதை அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஆச்சி தூக்கி விட்டுருவோம். என்னத்த அங்க குசு குசுன்னு பேசிட்டு கிடக்கா? நீ பாட்ட மாட்டா போல இருக்க. ஒரு வினைய உண்டாக்கிடுவாளோ காளியாத்தா? எப்படியாவது பத்திரமா கோவால கொண்டு எங்களை இருத்தாத்தா. இருந்தாலும் நம்மளை மட்டும் இப்படி தன்னந்தனியா தூக்கி போட்டிருக்கா. அவ மட்டும் அழகு போல அங்க ரிசப்பு பண்ணி போயிருக்கா. கூட்டம் அடுத்த ஸ்டாப்ல வரும்போதுதான் நமக்கு கிளியும். ஆமா, நம்ம மட்டும் இங்கே தனியா இருந்துக்கிடணும். அவியலுக்கெல்லாம் பெட்டி எப்படி திரும்ப கதவு வச்ச பெட்டி. நம்மளை பாருங்க, யாருனாலும் யாரிக்கிடலாம். பத்திரகாளி அக்கா கொஞ்சம் யோசிச்சு நமக்கும் இடம் போட்டிருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது என்ன வியாழமனா பண்ணனாமா? நமக்கு அந்த சவளையாக டிக்கெட் போட்டு தந்தாவல்ல. ஓவாலன சுத்தி பார்க்க போறேன். ட்ரெயின் எப்படி இருந்தா என்ன? வருத்தப்படாத ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். லட்சுமி, நல்லவளா மாறலாம். நீ அநியாயத்துக்கெல்லாம் மாறுக. லட்சுமி அக்கா ரொம்ப நல்லவளாயிட்டாங்க. முறைய பாரு முறை. என்ன அப்ப என்னைய பார்க்க? நான் சிரிக்கிறது இங்கதான் சிரிக்கேன். வாங்கிட்ட ஒண்ணு நான் சிரிக்கல. ஒரு மாதிரி ஒரு சைஸா பார்க்க. நான் செவனேன்னு இல்ல இருக்கேன். என்கிட்ட என்னத்துக்கு வாராய்வா? என் பிள்ளைகிட்ட வம்பு கட்டா அவன் இந்த சிரிக்கிக்கு வாய் அடங்காது. அவன் வீட்டுலதான் நிம்மதியட்டு இருந்தான்னா ஊரான ஊருக்கு போகும்போதும் இப்படிதான் அந்த சிரிக்கி பண்ணுவா. சரி, ஒரு பண்டவன் கேட்டா பண்டவன் தர மாட்டான். வெளியே எங்கேயாவது போகும்போது ஒன்றும் வாங்கி தர மாட்டான். அப்போ வாயில என்னத்தைய போட்டு தின்னுக்கிட்டு வர்றதுக்கு சொன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நிறைய பேர் யாரி சாடிட்டு வருவா. எல்லாத்தையும் அள்ளி போறதுக்கு பைக்குள்ள அடைச்சி வச்சிருக்கா. இவளுக்கு துறப்பு தான், வயிறு நிறையாது போல. பள்ளி எனக்கு சீட்டு பிடிக்கதான் முக்கியமா தெரிஞ்சு கடையில நிக்கவும் ட்ரெயின் வந்திருக்கு. நான் உனக்கு சீட்டு பிடிச்சி வச்சிருக்கேன். நான் மட்டும் சீட்டு பிடிக்கலன்னு வைக்கி, இங்க எல்லாரும் கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டு தான் கோவா வரைக்கும் வரணும். பாவம் பார்த்து மனசுக்கு ஓடி ஓடி கூட்ட நெரிசல இடத்த பிடிச்சி தந்தா ரொம்ப வாய் பேசிட்டு இருக்க. நீ எந்திட்டி, நீ கோவாவும் போக வேண்டாம், ஒரு இதுக்கும் போக வேண்டாம். எந்திட்டி வீட்டுக்கு போவோம். வள்ளி வந்தாதான் அங்க கல்யாணம் நடக்கும். ஒன்னு அங்க போட வைக்கல. எந்தி ஊருப்பட்ட கடன் இடமெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மனசை இங்க வந்திருக்கா. எகிரி சாடிட்டு வரியா? அப்படி சொல்லலாயாம் அவன. அடங்கி இருந்த உடனே பொண்டாட்டிக்கு வாய் நீளுவு. சொல்லுங்க பதில. என்ன சட்டுன்னு எந்திரிச்சிட்டா? அப்போ ரொம்ப ஓவரா பேசுறதுக்கு கோவந்துன்னு வை. சும்மா போட்டு பைத்தியாரனாக்கு அது ஒரு மனுஷனை. சும்மா இரியாண்டி வள்ளி. அவன் ஆம்பள அடிச்சு கிடச்சு போட்றானா. ஏக்கா உட்காந்துட்டானா? நான் பெரிய வீராப்புல திரும்பி இருக்க பார்த்துக்கோ. உட்காந்துட்டானா இல்லை எந்திரிச்சுதான் நிற்கானா? எந்திரிச்சு நின்னா உட்காத்தி வச்சிருங்கக்கா. பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு போனாலும் போயிடுவாரு. உனக்கு என்னத்துக்கு இந்த மானங்கட்ட வாயி? அவன் உட்கார்ந்துட்டான். சும்மா இரு. பாட்டு போட்டி வச்சு விளையாடுவோமா? ரெண்டக்கு ரெண்டக்கு ரெண்டக்கு. ஏதா நான் வரேன். எல்லார் முன்னாடி வச்சு என்னைய அசிங்கப்படுத்திட்டேல அப்பு இருக்கும் உனக்கு. கேவலப்படுத்திட்டா என்னைய. ரொம்ப வாய் பேசுகல்ல போ, உனக்கு பார்த்துக்கிட்டேன். கவிதையை தருகுமா கனவு நீதானடு. ஏமாக்கா வாய வாங்கிட்டு மைசூர் வாக்கு திங்களா? ஆச்சு கோயில் வீட்டுல வாங்கி வச்சிருக்க மைசூர் வாக்கு வேணா ஒரு கடி திண்டு பாரு. வேண்டாமா? வேண்டாம்னா விடு. ஆச்சு பிடிச்ச பாட்டு வட்டே போவேன். இவன் மூட மாட்டேன்.
காதலு எப்படி பட்டாளி ஆக்கி கோயிங் டு கோவா என்னவே விட்டுட்டு போப்பா கிளட்டி சாப்பிட்டு முடியல உங்களுக்கு கோவா கவுட்டி கோவா விட்டுக்கிட்டு போயிருக்கலாட்டி இந்த மொட்டை கிளவியை பற்றி உங்களுக்கு தெரியாது கோவாவில் பார்ப்போம் ஆக்கு இஸ் கோயிங் டு கோவா ஈட்டிங் மைசூர் பாகு எத்த கவனமா இருந்துக்கோங்க, நாங்க எல்லாரும் கீழே தான் உட்காந்துருக்கோண்ணா. பார்த்து தள்ளிடுவார் இவர். எம்மா நீ கவனமா புடிச்சிருமா என்ன நீ புடிச்சுக்கோ அம்மைய உளுந்துடாம. ஒண்ணு இல்ல, நான் புடிச்சுக்கிறத ஒண்ணு இல்ல. பயமா இருக்கு விட்டி பத்திரகாளி, எப்படியா தூக்கி மேல வச்சிட்டியா? எங்கிட்ட இங்க இருக்க முடியும், படுக்கவா முடியும்? ஃபட் ஃபட் ஃபட். அண்ணே ட்ரெயின் ஃபுட்டு தானே நாங்க ஆர்டர் போட்டிருக்கோம், எங்களுக்கு கொடுத்துருங்க. இந்தாங்க சார் இந்தாங்க சார். 1 2 3 4 வெஜிடேரியன் இப்போ எடுத்துட்டு வரேன் சார், நான் வெஜ் இருக்கு சார். ஓகேண்ணே ஓகேண்ணே. தாவச்சி தாவச்சி தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, தம்பி போற ஊருக்கு வழி சொல்லு, கருப்பாணி கொஞ்சம் வழி சொல்லு. கரெக்டா சொல்லிட்டியாச்சி, வழி சொல்லு. லாலா லீலி வச்சு லாலா லீலி அக்கா லட்சுமி அக்கா லாலா லீலி வச்சு பாட்டி வசி. லக்ஸ் பப்பா லஞ்சு கொடுப்பா. பாட்டு ஒண்ணுதான் அவனுக்கு குறை, என்ன இங்க மோரையை தூக்கி வைக்க வச்சுக்கிட்டு அவன் நல்ல ஜாலியா கொண்டாடிட்டு கிடக்கான். அப்போ மச்சான் இதை எப்படி திங்கிறதுக்கு வெள்ளரிக்காவும் காய்கறி சீஸு கீஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் மனச பைய திம்பானா? மாப்பிள்ள மொத்தமே 3 நான்வெஜ் தான் கிடைச்சிது, 3 நான்வெஜ் போட்டு மீதி எல்லாருக்கும் வெஜிடேரியன் போட்டிருக்கேன். பாருங்க, நானும் அதை தான் திங்க, வேற என்னத்தையே வயிற்று பசிக்கு திம்போம். அவன் என்ன பண்ணுனாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவான், எல்லாம் உடம்பு நல்லதுக்கா இருக்கும். சாப்பிடுங்க, ஒண்ணு இல்ல. கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்துகாரா இவரு? இது என்னது? பச்சை தக்காளியும் வெள்ளரிக்காவும் பப்படமும் இருக்குது, மனுஷன் திம்பானா? மாடுன்னு நினைச்சிட்டாரா இவரு நம்மள? எம்மா பேசாம இருக்குது சாப்பிடு, இல்லைன்னா மூடி வைமா, எதுவும் சண்டை எதுவும் போட்டுறாத. யாச்சி இதை வேணா சாப்பிடுதியாச்சி? இது என்னத்தம்மா போட்டிருக்கு? சரையோ, இது பச்சை தக்காளி என்னதுமா சாப்பாடா இது? பேசாம அன்ரிசர்வ்ல அவங்க கூடயே வந்திருக்கலாம் ஜாலியாட்டு. இது என்னது? இது எரிச்சலா இருக்கு. இப்போ யார் இப்போ ரிசர்வ் பண்ணி கேட்டா? அடுத்த பெட்டி என்ன பெட்டின்னு கண்டுபிடிச்சு நான் அங்கேயே பேர் வைங்கல, எவன் இருப்பா உங்க கூட? ஏடி நானே மோரல தீய வீசுற மாதிரி கோபத்துல இருக்கேன். வாயை திறந்தேன்னு வை, உங்க அப்பாக்காரரை இங்கே வச்சு கொண்டுட்டு போயிருவேன். அந்த அளவு கோபத்துல இருக்கேன். அவைய குடும்பக்காரர்களுக்கு மட்டும் நான் வச்சு சிக்கன் வாங்கி கொடுத்துருக்காரு. என் வீட்டான எல்லாருக்கும் இங்க பேரு இது என்னது மாடு திங்கிற வாங்கி கொடுத்துருக்காரு. மனுஷ மக்கள் நடத்தாரு அப்படி டென்ஷன் ஆக்காத, சும்மா கிரி வாயை கலராத உங்க ஆட்சிக்கரை அறுப்பு வாங்கிட்டு போயிருவா. ஐயையோ சவத்த, இது என்ன சோத்த தந்திருக்கான்? நான் சோறும் பருப்புமா தருவான்னு பார்த்தா இவன் ஒண்ணுக்காவது தூக்கி தந்திருக்கான். இவளை எப்படி சமாளிப்பேனா? ஒன்றும் தெரியாத பாப்பா, தலையில சுருவினாலும் ஒண்ணுக்காவாத சீப்பா மாதிரி கண்டுக்கிடாம கிடக்குது பாருங்க. திங்கட்டு இருக்கு, நீ கோவாக்கு வாடி மாப்பிளா, உங்க இருக்கு உமக்கு. சாப்பாடு நல்லா இருக்குப்பா, என் மாவே என்ன செஞ்சாலும் எங்களுக்கு நல்லதாதான் செய்வான். என் மகனை போல ஒரு பிள்ளை இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்கும்? ஏக்கா கொஞ்சம் இருங்கக்கா, நான் டாய்லெட் வர போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வா, அப்படி அங்க போய் நின்று பாட்டி யோசிக்கலான்னு பாக்கியோ? ஒழுங்கா ஏமாத்தாம வா. பள்ளி இடத்த பார்த்து கட்டி எவ்வளவு வந்து இருந்துடாம. நாங்க இவ்வளவு பேர் இருக்கா, எவ வரப்போறப்போ? சீக்கிரம் வா. இது யாரு? ஏக்கா ஆளு வர்றீங்க, என்னங்க? ஆளு இடம் பிடிச்சு பாட்டுருக்கா, பாத்ரூம் வர போயிருக்கு. ஆளு இடம் பிடிச்சு பாட்டா, இது என்ன கவர்மெண்ட் வண்டியா இல்ல அந்த ஆளுக்கு வண்டியா? ஆளு இடம் பிடிச்சு பாட்டா எந்திரிச்சு போக முடியாது. ஏக்கா உங்கள்கிட்ட தானே சொல்லுது, இது நாங்க எல்லாரும் ஃபேமிலியா உட்கார்ந்துருக்கோம், வேற ஆளு வரும். வள்ளி வள்ளியா பெரிய ராங்கி பிடிச்ச போல இருக்கு, போய் உட்காரு. பெரிய இவா நாங்க ஒரே குடும்பமா வந்து உட்கார்ந்துருக்கோம் சொல்லுது, அவ போக்குல இருக்கிறது பேரு கண்ணை சிக்காம. ஒரே குடும்பமா இருக்கேன்னா ஒரு காரை பிடிச்சு போங்க. கவர்மெண்ட் ட்ரெயின்ல வந்துட்டு ஒரே குடும்பம்லாம் ஆகாது, பாத்துக்கோங்க. ஆளு தெரியாம வாய விடக்கூடாது. சீ பொம்பளை இவ முறைய பெரு முறைய. எம்மாடி இது யார்டி? கோவா வரைக்கும் நம்ம கூடயே வந்துருவாங்களோ? சரி அழகா பாட்டு போட்டில வச்சு விளையாடிட்டு இருந்தோம், என்னத்தை இவிய வந்து நம்ம உயிரை வாங்குறாவ? முறைய பெரு முறைய, இவ முக்காமுஞ்சி முனுசாமி மூத்த பொண்டாட்டி மாதிரில இருக்கா. சை என்ன ஆட்டம் கட்டுதா? அழகோரில் பூத்தவளே என்னது யாரிவிய? வள்ளி ஒரு இடத்த கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாதடி, இந்த பொம்பளைய கொண்டு இருத்தி வச்சிருக்க. கீதாக்கா நீ எதுக்கு என்கிட்ட
ஆடிட்டு வர அவள்கிட்ட சொல்ல எந்திக்கவே மாட்டேங்க எந்த ஊருக்கார பொம்பளையும். ஒரு இடத்த கூட பிடிக்க தெரியல, ஒரு கூரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதான் ஊரை முழுக்க கடத்தை வாங்கிட்டு வாயை பொளந்துட்டு கடக்க. என்ன சொன்ன? நீ பெரிய சண்டையா வரப்போகுது. உண்மையை தாண்டி சொன்னேன், ஒரு இடத்த கூட பிடிக்க தெரியலையாடி உனக்கு. நல்ல சண்டை போடுங்க, எனக்கு என்ன பிரச்சனை, நான் எந்திக்கவே மாட்டேன். ஏன் மல்லி, தீபா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க? நீங்க உட்காருங்க முதல்ல. நீங்க எதுக்கு எல்லாரும் காட்டி சண்டை போடுவீங்க? சண்டை போடுறது இருக்கட்டும், விடுங்க. ரொம்ப தான் வாய் பேசிட்டு இருக்கத பத்துக்கோ. ஐயே, யாரோ வந்து உட்கார்ந்துட்டா. இவ யாரு புதுசா? தேவைதான் இவ்வளோனுக்கு. அண்ணாச்சி இது எனக்கு இடம், இடத்துக்கு தான் அடிபட்டு இருக்க. எந்திங்க. मेरे लिए या मैगी चला है। ஐயே, தேவையா இது இவளுக்கு? பையா திஸ் இஸ் மை பிளேஸ், ஸ்டாண்ட் அப், கோ யுவர் சீட். उच नहीं पा रहा। உச் நகிக்கே, ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப். ओ उच नहीं पा रहा। இவன் என்னத்த சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லா கீதா கவால வந்து தேவையா இது? எல்லாம் இவளாலதான். தள்ளி உட்காரட்டு, கொஞ்சம் போல இடம் தாயா. டிக்கெட் டிக்கெட். டிக்கெட்டா? யாது டிக்கெட்டு? ஏது டிக்கெட்டா? ட்ரெயின்ல வந்தா டிக்கெட் எடுக்காம வாசிலியா வருவாங்க. டிக்கெட் இது அன்னரி சேவிலா? அன்னரி சேவிலா டிக்கெட் கிடையாதுன்னு சொன்னாவில்ல? என்னது பாட்டி அந்நிறு சவி இன்னிரு சவின்னு பாட்டி? டிக்கெட் தாங்க, ரிசர்வேஷன் பெட்டிக்கு டிக்கெட் உண்டு. ரிசர்வ் இல்ல இது. நான் டிக்கெட் எடுக்காம வரக்கூடிய அன்னரி சேவிலால வந்திருக்கேன். எனக்கு டிக்கெட் இருக்கு, எனக்கு டிக்கெட் இல்ல. டிக்கெட் இல்லைன்னா எந்திங்க பாட்டி மேல எந்திங்க. அவ்வளவு இது ரிசர்விலேயே வந்திருக்கோம். அட சவட்டு மூஞ்சிவெல்லாம், இந்த மூஞ்சி ஒரு சிட்ட மூஞ்சி. என்ன இதுக்குள்ளெல்லாம் யாரும் சொன்னா டிக்கெட் இல்லாம எனக்கு கூட்டமே இல்லாம இருக்கும்போதே நான் நினைச்சேன், ஐயா எங்க வந்து மாட்டிக்கிட்டே எப்படி ஒன்றது தப்பி இருக்கும்.